ஹாய் நண்பா, இன்றைக்கி வந்து சூப்பரான டிஷ் பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்து சரியான சிக்கன், ஃப்ரெஷ் சிக்கனு. கோழி வந்து கட் பண்ணி இது பண்ணியாச்சு பாருங்கள். ஃப்ரெஷ்ஷு இங்கேயே கட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்காரு. ஓகே நண்பா, இங்கே கட் பண்ணி போட்டிருக்காங்க. இதில் வந்து இப்போ சிக்கன் நல்லா கழுவியாச்சு. அவங்க மஞ்சள் லைட்டாக போட்டு கழுவிருக்காங்க. இப்போ வந்து டொமேட்டோ இது போட்டிருக்காங்க, தக்காளி 2 தக்காளி, 2 வெங்காயம் போட்டிருக்காங்க, பச்சை மிளகு போட்டிருக்காங்க. அப்புறம் இந்த மசாலா டர்மரிக், இப்போ மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு போட்டுங்க. ஒரு அரை ஸ்பூன் போட்டுங்க, மஞ்சள் ஆயிரும். ஓகே நண்பா. ஸோ இது போட்டாச்சு. இப்போ மசாலா போட்டு எல்லாம் போட்டு இதில் போட்டு ஏற்றி வச்சுருவாங்க, ஈஸியாகிடும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி டிஷ் இது நண்பா. சொரக்காய் சிக்கன் குழம்பு இது. சில்லி பவுடர் இது வந்து மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்காங்க, கொஞ்சம் காரமாக இருக்குன்னு சொல்லி. அப்புறம் நண்பா ஜீரா பவுடர் ஒரு ஸ்பூன் போட்டிருக்காரு. ஓகே நண்பா. ஸோ இந்த மாதிரி ஸ்பூனில் போட்டிருக்காரு. இந்த மாதிரி ஸ்பூனில் நீங்கள் போட்டுங்க. பாருங்கள் நண்பா. இப்போ கறி பவுடர் ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்காரு. எலாச்சி போட்டாச்சு நண்பா. ஏலக்காய் போட்டிருக்கு. ஒரு 8-10 பீஸ் போட்டிருக்காரு நண்பா. ஸோ நீ எண்ணெய் ஊற்றலை, இந்த மாதிரி தான் எண்ணெய் ஊற்றுவாங்க. ஸோ இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போடுறாரு. இந்த பாருங்கள், ப்ரைவேட்டாக வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ அது போட்டுருவாங்க இப்போ. ஓகே நண்பா. ஓகே நண்பா, இப்போ இதுன்னு போட்டார் சார். ஃப்ரெஷ்ஷாக இந்த பாருங்கள். இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டிருக்காரு நண்பா. 3 ஸ்பூனு 4 ஸ்பூன் போட்டிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஸ்பூனில் அளவு வச்சு போட்டுருங்க. ஓகே நண்பா. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுருக்காரு. ஸோ நண்பா இப்போ எண்ணெய் ஊற்றுறாரு. எண்ணெய் நீங்கள் 2 கரண்டி போட்டுங்க. ஸோ எண்ணெய் கொஞ்சம் போட்டால் தான் ஒரு டேஸ்ட் வரும் நண்பா. எண்ணெய் போட்டால் நண்பா. சரி, என்ன பாருங்கள், போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுவார். ஏன்னா இது கொஞ்சம் வந்து வேவுறது கொஞ்சம் கஷ்டம் இந்த சிக்கனு. ஆனால் வாங்கிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆனால் இது ரொம்ப நேரம் எடுக்குது. ஸோ அதனால் குக்கரில் பண்ணுறோம். குக்கரில் எப்படியும் ஒரு 20 விசில் ஒன்று போல் அப்போ தான் வேகும். இப்போ உப்பு போட்டிருக்காரு நண்பா. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுருங்க நண்பா. சொரக்காவும் போடுறாரு. சொரக்காய் சிக்கன் போடுறாரு. ஓகே நண்பா, பாருங்கப்பா. இப்போ வந்து மிக்ஸ் பண்ணுறாரு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே நண்பா. இது மாதிரி இது மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சிக்கன்லாம் இப்படி தான் பண்ணி ஆகணும் நண்பா, இல்லாட்டி ரொம்ப லேட் ஆகிடுது. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, நல்லா கலக்கியாச்சு. இதுதான். ஓகே நண்பா. இப்போ பாருங்கள், நம்ம பார்க்குறதுக்கு இப்போ மூடியை போட்டு மூடி பேசி ஏற்றிடுவார் நண்பா. இது மாதிரி ஏன் பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் நல்லா சீக்கிரம் வேகும். பாருங்கள், லைட்டாக தண்ணி போடணும். ஏன்னா அடி பிடிச்சிடும். கொஞ்சம் தண்ணி போட்டால் தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். தண்ணி போட்டார் பாருங்கள். இப்போ தண்ணி ஊற்றிருக்காங்க. இப்போ தண்ணி போட்டு ஆகணும், இல்லாட்டினா இதில் அடி பிடிச்சிடும். அப்படியே வைக்கக்கூடாது நண்பா. ஸோ பாருங்கள், தண்ணி ஊற்றுறாரு. ஸோ பாருங்கள் நண்பா, இப்போ தண்ணி ஊற்றுறாரு. கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கணும். கலக்கிக்கிறாரு. ஒரு கலப்பிடும் கலக்கிட்டாரு. இப்போ முடிய போடுறாரு. ஸோ நண்பா, இப்போ முடிய போட்டார். அவருக்கு மூட தெரியல. ஸோ அதனால நான் மூட வச்சுட்டேன். ஸோ நம்ம குரூப்பாக பண்ணுறோம் நண்பா. ஓகே நண்பா. ஓகே நண்பா. இப்போ ஏற்றியாச்சு நண்பா. பாருங்கள், இது ஃபுல்லாக ஏற்றியாச்சு. ஸோ இன்னும் விசில் வந்து ஒரு 20. ஓகே நண்பா. எப்படி ஒரு 20 விசில் விட்டு செக் பண்ணிட்டு அப்புறம் பண்ணி பார்க்கலாம் நண்பா. ஓகே, ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி செக் பண்ணுறோம் எப்படி இருக்குன்னு. ஸோ நண்பா, இப்போ இன்னும் வேவில் செக் பண்ணுறாரு. அந்த ஸோ செக் பண்ணுறாரு நண்பா. நான் नहीं मालूम होता ना, इसमें से मालूम बारह नंबर पे चेक कर रहे நண்பா. பாருங்கள் நண்பா, இன்னும் வேவில். ஸோ இன்னும் ஒரு 5 விசில் விட்டால் வெந்துடும்.
ஸோ நம்ம பாருங்க தண்ணி மிக்ஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் வேவில் இன்னொரு 5 விசில் விட்டால் கொஞ்சம் லைட்டாக தான் வந்துருக்கு. இன்னொரு 5 விசில் விட்டால் ஓகே ரெடி ஆகிடும். ஓகே நண்பா. ஸோ மூடியை போட்டோம். நல்லா ஸோ முடிய போட்டாச்சு. ஆஃப் कर दाना. ஸோ நம்ம ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணி ஒரு 5 விசில் வெயிட் பண்ணுவோம். ஸோ நண்பா இது பாருங்கள் சுரக்காவும் போடுறோம். சுரக்கா பாருங்கள் ஒவ்வொரு பீஸும் நல்லா பெருசாக இருக்குது. ஸோ இது வந்து சிக்கனோட போடுவோம் நண்பா. ஸோ இன்னும் வேவில் சிக்கன் அதுக்கப்புறம் இதை ஆட் பண்ணிடுவோம். வெந்ததுக்கப்புறம் தான் சிக்கன் பவுலில் போடுற மாதிரி ஐடியா. இப்போயே போட்டோன்னா இது எல்லாம் பேஸ்ட் மாதிரி ஆயிடும். ஓகே நண்பா. ஓகே கண்டினியூ வீடியோ பாருங்கள். நானும் இருக்கிறேன் பாருங்கள். ஓகே நண்பா. ஸோ நான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ குரூப்பாக 2 பண்ணிகிட்ருக்கோம். இந்த குக்கரில் வச்சுட்ருக்கோம் ஓடிட்டு இருக்கோம் நண்பா. ஸோ இதுக்கு ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க. அப்படியே ஒரு ஷேர் பண்ணி விடுங்க நண்பா. சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள் நண்பா. மறந்து விடாதீர்கள். ஓகே நண்பா. சப்போர்ட் பண்ணுங்கள். ஷேர் பண்ணாமல் ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க. ஷேருக்கு சமம் நண்பா. ஓகே நண்பா. பாருங்கள் இன்னும் வந்து அவ்வளோ ரெடி ஆகிட்டு பாருங்கள் நண்பா. இப்போ செக் பண்ணுறாங்க. ஸோ நண்பா சுரக்கா போட்டாச்சு பாருங்கள் நண்பா. சுரக்கா ஆட் பண்ணி வச்சு பாருங்கள். கோழி நல்லா வெந்துருச்சு. ஸோ பாருங்கள் கோழி நல்லா இதாகிடுச்சு, குக் ஆகிடுச்சு. ஓகே நண்பா. ஸோ இதுதான். ஸோ சுரக்கா போட்டாச்சு. இப்போது ஒரு விசில் விட்டால் போதும் குக் ஆகிடும் நண்பா. மூடி வச்சுக்கிறேன். மூடியை போட்டாச்சு நண்பா. ஒரு விசில் இல்லை 2 விசில். ஓகே நண்பா. चेक करो खुल गया. பாருங்க நண்பா இதோ வந்துடுச்சு. तो செக் பண்ணுறோம். ஓகே நண்பா ஃபைனலாக டச் ஆகிடுச்சு. பக்கா இது பாருங்க சிக்கன் செக் கरो. பாருங்க நண்பா சிக்கன்லாம் வெந்துருச்சு. ஓகே நண்பா. ஸோ இன்றைக்கி இது ரெடி ஆகிடுச்சு. இதை பாருங்கள் சுரக்காவும் நல்லா வெந்துருச்சு நண்பா. ஓகே இது ஃபைனல் ஆகிடுச்சு. சரியான டேஸ்ட் கொடுக்கும் நண்பா. ஸோ நம்ம தான் இருக்கிறோம். ஓகே நண்பா. இதே மாதிரி லைக் பண்ணுங்கள். நானும் இருக்கேன் பாருங்கள். அவர் இருக்கார். ஸோ குரூப்பாக பண்ணியிருந்தோம் நண்பா. ஓகே ஓகே நண்பா. ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க நண்பா. மறக்காமல் அதே மாதிரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். புதுசாக அந்த வீடியோ பார்க்குறதா சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணாமல் இருந்தாலும் ஒரு லைக் ஒன்று போட்டுருந்தா அது ஷேருக்கு சப்போர்ட் நண்பா. ஓகே நண்பா. ஓகே ஜஸாக்கல்லாஹ்.